வந்ததும் இந்த தோழனுக்கு காப்பு போட சிந்தாயா வாங்கி முட்டை சீரான சின்னமானது சென்னையில் இருந்து படைவரும் வரட்டும் திருமையை தெரியாத தான் மணி ஆறாகும் மணியை பாருங்கள் காலையார் கொண்டு போட்டியை உங்கள் தான் தள்ளி பார்க்கப்படும் ஆண்டு இந்தியா பாடிக்கலாம் சொல்லுங்கள் I accept the challenge. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஏன் முக்கியமான ஒரு இந்த காணொலினா, நேற்று வந்து காரைக்குடியில் நியூஸ் தமிழ் 24/7 நம்ம முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய சூறையாடுறது, கள்ள ஓட்டு போடுறது இப்படி தான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவங்க. அப்போ கேட்குறதுக்கு ஆள்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்துச்சு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை இந்த 60 வருஷத்தில் எம்பியாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் தயவோட வந்து திமுக தயவோட இந்த மாவட்ட செயலாளர், இந்த திமுக அல்லகைகள், திமுகவுடைய மினிஸ்டர், பெரிய கற்பனை ஒருத்தர் இருக்காப்புல, அப்படின்னா ராஜகண்ணன் பண்ணுறதாப்புல, இவங்க எல்லாம் கொள்ளையடித்து கொளுத்து போயிட்டானுங்க. கொளுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேற்று நடந்த விவாதத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவாதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் கொடுத்து அவங்களுடைய இதை சொல்ல சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த திருப்பவனம் அஜித்குமார் படுகொலையிலேருந்து நம்ம சேங்கமரன் வந்து ஒரு மணமகிழ் மன்றம்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த கொள்ளையடிச்ச காசு இது எல்லாத்தையும் அப்பட்டமாக வெளிப்படையாக சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த திமுக கும்பல், ரவுடி கும்பல் என்ன வந்து இருக்கைகள் எல்லாம் தூக்கி எரிஞ்சு அடிக்க போய் முக்கியமாக கார்த்திகை தான் வந்து டார்கெட் பண்ணி அடிக்க போகிறாங்க. அப்போ அடிக்க போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அந்த நெறியாளர் ராஜேஷ்ங்கிற அந்த நியூஸ் 24 தமிழ் 24/7 அந்த நெறியாளர் அடித்து மண்டையை உடச்சு விட்றாங்க. இப்போது அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு வேணும்னே அந்த சேங்கமாறன் அந்த பழைய அரசியல் எடுத்துட்டாங்க. இப்போது இதுதான் ஒரு விஷயமா, இதனால தான் இந்த இது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நான் என்னோட பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு காரணமாக வச்சுக்கிட்டா கூட அதுவே காரணம் இல்லை. அப்போ எதுதான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே திருத்தணியில் அடித்த அடி இங்கே வந்து அண்டை கட்டுது, காரைக்குடியில் அண்டை கட்டுது. திருத்தணியில் நேற்று வந்து தாய்ப்புலி சீமான் வந்து ஆரம்பித்த தேர்தல் பிரச்சாரத்தில் அதுவுமே அந்த காணொலியில் தெளிவாக வந்து இதாக ஆகலைன்னு வச்சுக்கோங்க, தெளிவாக வந்து ஒளிபரப்பு செய்யப்படலை. ஆனால் இதுக்கு இடையில் என்னாச்சுன்னு அந்த அதில் வந்து எல்லாத்தையும் அப்பட்டமாக அவர் போட்டு காமிச்சார். இவ்வளோ பாலியல் வன்முறை நடக்குது, இவ்வளோ கனிம கொள்ளை நடக்குது, இவ்வளோ சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்குன்னு சொல்லி அவர் அடி எங்கடா இதெல்லாம் பார்த்து மக்கள் மனம் மாறி நம்மளை நிராகரித்து நம்மளை பம்படித்து வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்கிற கடுப்பில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல். இது ஒரு வன்முறை. இந்த தாக்குதல் வன்முறை இது திமுகவுக்கு கைவந்த கலை. முக்கியமாக இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தக்க பாதுகாப்பை உடனே சரி பண்ணணும், பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும், முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாத்துக்கும் இது பண்ணணும். சாட்டை துரைமுருகன், அப்புறம் வந்து இடுமாவன கார்த்தி, முக்கியமான பேச்சாளர்கள், முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா இந்த திமுக இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலையை தான் பண்ணணும். தோக்க போகிறோம்னு தெரிஞ்சுன்னா வாக்குச்சாவடி சூறையாடின வரலாறுலாம் இருக்குது. அதனால் இதை முதல்ல பார்க்கணும். அதுக்காக இந்த காணொலி. எனவே தமிழ் உறவுகள் அனைவரும் உற்று நோக்கணும். முக்கியமாக காரைக்குடி மக்கள் உற்று நோக்கணும், சிவகங்கை மாவட்ட மக்கள் உற்று நோக்கணும். இந்த திமுக வந்து சிவகங்கை மாவட்டத்தை எப்படி சூறையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னும் குடிநீர் வசதி இன்னும் பல வந்து இன்னும் குடிநீர் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. காரைக்குடியிலையும் சரி, சிவகங்கை மாவட்டத்தையும் சரி, இந்த காங்கிரஸ் சிதம்பரமும் அவனோட மையம் இப்போ கார்த்தி சிதம்பரமும் 2 பேரும் சேர்ந்து குட்டிச்சோராக்கி வச்சுருக்காங்க. காரைக்குடியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு கூட சிவகங்கை மாவட்ட தலைநகரான சிவகங்கையில் இல்லை. ஏன்னா அவங்க வந்து சிவகங்கையை வந்து மாவட்ட தலைநகராகவே அவங்க ஏற்றுக்கல. அவங்களுடைய மனப்பான்மையை என்னென்னு கேட்டிங்கன்னா விடுதலை பட்சமான ஒரு மனப்பான்மை. அவங்க வந்து காரைக்குடியத்தை தலைநகராக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு கும்பல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் உள்ள ஒரு இதில் போக ஆரம்பத்துலேருந்து இந்த 60 வருஷமும் இந்த காங்கிரஸ் தான் சிவகங்கை மாவட்டத்தை ஆண்டது. அது திமுக பின்புலம், திமுக கூட்டணியில் தான் இருந்திருக்காங்க. இது எல்லாமே அவ்வளவு மோசடி, திருட்டுத்தனம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மக்கள் அலசி ஆராய்ச்சி இந்த தடவை இந்த திமுகவை அடித்து ஓட விடணும். இதோடு அவங்க ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக காரைக்குடி மக்கள் சீமானை வர வைக்கணும். சீமான் ஜெயிச்சுட்டான்னா போதும், ஒரு சீட்டு ஜெயிச்சாவே போதும், திமுகவுக்கு புதவுலியை நோண்டிடலாம். அதுதான் முக்கியம். அதனால் மக்கள் அனைவரும் இதை முதல்ல யோசனை பண்ணி ஓட்டு போடணும். இது வந்து
முக்கியமாக காரைக்குடியில் நடந்த கலவரம் என்னோடய பார்வையில் திருத்தணியில் அடித்தது காரைக்குடியில் அண்டை கட்டியிருக்கு. இனிமேல் நிறையா அவங்களுக்கு அண்டை கட்டும். என்ன ஏன்னா அவர் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா திரு சீமான் வந்து முடிவு பண்ணிட்டார், இவங்களை அடித்து காலி பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். இந்த காணொலியே நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் சொல்லி எல்லோரும் இது பண்ணி அந்த காணொலியை ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சு தான் ஒளிபரப்பணும். அதில் ஏதோ ஒரு சதி பண்ணியிருப்பாங்க இவங்க. ஏன்னா முழுசாக தொழில்நுட்ப கோளாறுலாம் சொல்ல முடியாது அதை. ஏன்னா அவரை மீறி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இனிமேல் இன்றைக்கி நான் பிரச்சாரத்தில் தெரிஞ்சிடும் என்னங்கிறது. இனிமேல் அடிக்கிற அடியில் திராவிட வளர ஆரம்பிச்சிருக்கு. சங்கிலே பீச்சு கொள்றதுக்கான நேரம் வந்துருச்சு திராவிடத்தை. அதனால் மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு ஓட்டு போடணும்னு நான் கேட்டுக்கிறேன்.